ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது என்ன அளவுக்கு முக்கியமான நாள் தெரியாமல் இருக்குது. அதாவது ஏப்ரலுடைய 30ஆம் தேதி நாளை நாள் அக்ஷய திருதியானது வருது. நாளை நாள் விஸ்வாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய 17ஆம் தேதி, கிழமை புதன்கிழமை. நாளை நாள் என்ன சிறப்புனா, அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக புதன்கிழமை அதுவுமா வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை அதுவுமா அக்ஷய திருதியானது வருது. ஸோ இந்த அக்ஷய திருதி வருவதுடைய சிறப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதிங்கிறது நிறைய பேர் சாதாரணமான ஒரு நாளுன்னு நினைக்கிறோம். அக்ஷய திருதிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது. அல்ல குறையாத செல்வத்தை பெறுவதற்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னா அது அக்ஷய திருதி என்று சொல்லலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்க நகைகள் வாங்குவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தங்க நகைகள் வாங்கினா ஆண்டு முழுக்க தங்க நகைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தங்க வைக்கிற விலைக்கு தங்க நகைலாம் வாங்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. தங்க நகை மட்டும் இந்த நாளில் வாங்கினது இது கிடையாது. தங்க நகையை தவிர நிறைய மங்களகரமான பொருட்கள் இந்த நாளில் வாங்கலாம். அதெல்லாம் என்னென்ன பொருள் வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய தாள்கள் இருக்குது அக்ஷய திருதியை பற்றி. இந்த ஆண்டு அக்ஷய திருதியில் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பொருட்களை வாங்கி அல்ல குறையாத செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்குங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் அக்ஷய திருதினா ஒரு தங்கம் வாங்கிறது, பொருள் வாங்கிறதுக்கான நாளுன்னு மட்டும் நினைக்கிறோம். ஆனால் தங்கத்தை தாண்டி அக்ஷய திருதிக்குன்னு சில வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாறுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளை ஒரு நாளில் இத்தனை சிறப்புகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, வரலாறு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு முறை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த அக்ஷய திருதியுடைய வரலாறை தெரிஞ்சு பயன்பெறுங்க. இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பது குறிப்பிடப்படுது. இந்த நாளில் தான் அன்னபூரணி, அதாவது அன்னத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கல்ல, அவங்க பிறந்த நாளாக கருதப்படுது. அக்ஷய திருதியானது நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்று. இந்த நாளில் தொடங்கக்கூடிய எதுவும் எப்போதும் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட ஆதாயங்கள் அடையாளமாக பார்க்கப்படுது. ஸோ அக்ஷய திருதி இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாளுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி எப்போது கொண்டாடப்படும்னா, இந்த மாதிரி சித்திரை மாதத்தில் தான் கொண்டாடப்படும். தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் சுக்லபட்சத்தின் 3ஆவது நாளில் அக்ஷய திருதி கொண்டாடப்படும். அதாவது சித்திரை மாதத்தின் வளர்பிறையுடைய 3ஆம் நாள் அக்ஷய திருதியாக கொண்டாடப்படும். அந்த வகையில் ஏப்ரல் மே மாதங்களில் அக்ஷய திருதி வரும். இந்த டைம் ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதி வந்திருக்கு. இந்த நாளில் தான் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் கிரகங்களுடைய சிறப்பாக இருப்பதாக கூறப்படும். இந்த நாள் அகதிஜித் என்று அழைக்கப்படும். அதாவது இந்த நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் கிரகங்கள் சிறப்பாக இருப்பதாக கூறப்படும் மாதிரி அவங்களே இது பண்ணிக்குவாங்க. அதனாலேயே இந்த நாள் அகஜித் என்று அழைக்கப்படும். ஸோ இப்போ அக்ஷய திருதியுடைய அந்த முக்கியமான வரலாறுகள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அக்ஷய திருதியோட அந்த வரலாறுகள் பற்றி இந்த வீடியோவில் தெரியாதவங்க அனைவருமே தெரிஞ்சுக்குங்க. புராணங்கள் மற்றும் பண்டை வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்கள் நடந்ததாக குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி விநாயக பெருமான் வேத வியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில் தான் எழுதினார்கள் என்று கூறப்படுது. அப்புறம் இந்த நாள் விஷ்ணுவுடைய 6வது அவதாரமான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுது. அப்புறம் இந்த நாள் அன்னபூரணி தேவி பிறந்த நாள் என்று சொல்லப்படுது. இந்த நாளில் தான் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பனான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் இந்த நாள் மகாபாரதத்தின் படி கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கியிருக்கிறாரு. ஆக்சுவலி அக்ஷய பாத்திரம் வழங்கப்பட்ட நாள் தான் இந்த நாள் என்று குறிப்பிடப்படுது. அக்ஷய பாத்திரத்தை அவங்க ஒருபோதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசியடை செய்யாத வரமற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்கிற கிண்ணம் இந்த கிண்ணம்.
இந்த கிண்ணம் அவர்களுக்கு கிருஷ்ணர் வந்து அருள் இருக்கிறாரு இந்த நாளில். அப்புறம் இந்த நாளில் தான் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியதாக சொல்லப்படுது. அப்புறம் இந்த நாளில் தான் குபேரர் லக்ஷ்மி தேவியை வழிபட்டார். இதனால் கடவுளுடைய பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது இந்த நாள் தான் என்று குறிப்பிடப்படுது. அப்புறம் சமண மதத்தில் இந்த நாள் அவர்களுடைய முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறக்கூடிய வகையில் கொண்டாடப்படுகிறது. அப்புறம் இந்த அக்ஷய திருதியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அக்ஷய திருதியில் திருமகள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வருவதாக சொல்லப்படுது. இப்படி அக்ஷய திருதியில் நிறைய சிறப்பம்சங்கள் வரலாறாக புராண கதைகளாக சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால அல்லல்லாத குறையாத செல்வத்தை பெறுவீங்கிறத இந்த புராண கதை மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக உங்களோட சக்திக்கேற்ப என்ன வாங்க முடியுமோ வாங்கி பயன்பெறுங்க. என்ன வாங்கினா உங்களுக்கு பயன் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. அதில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி பயன்பெறுங்க. இப்போ அக்ஷய திருதியின் போது செய்ய வேண்டிய சடங்குகள் நாளை நாள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வேணுங்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க. விஷ்ணு பக்தர்களாக இருக்கிறவங்க நாளை நாள் விரதம் இருந்து இவரை வழிபாடு செய்யணும். பின்னர் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யணும். அரிசி, உப்பு, நெய், காய்கறி, பழம், ஆடை இந்த மாதிரி எது உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி தொண்டு நாளை நாள் ஏழை எளியவர்களுக்கு செய்யணும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். விஷ்ணுவின் அடையாளமாக துளசி நீர் சுற்றி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிக்கணும். அதாவது வீடில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகிறதுக்கு துளசியை வந்து ஒரு சுத்தமான நீரில் போட்டு அதை துளசி நீராக மாற்றி அதை சுற்றிலும் வீட்டில் வந்து தெளிக்கணும். முக்கியமாக மூளை முடுக்கெல்லாம் தெளிக்கணும். அப்படி தெளிச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் உண்டாகும். அப்புறம் கிழக்கு இந்தியாவில் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுவடை காலத்திற்கான முதல் உழவு நாளாக இருக்கும். மேலும் தொழிலதிபர்களும் அடுத்த நிதியாண்டுக்கான புதிய தணிக்கை புத்தகத்தை தொடங்குறத வந்து இந்த நாளில் தொடங்கினா நல்லது. இந்த நாளில் விநாயகர் பெருமானையும் லக்ஷ்மி தேவி வழிபட்டு நாம் நாளை வந்து அற்புதமாக வந்து தொடங்கணும். அப்படி இந்த நாளை அப்படி அற்புதமாக தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டு நம்மளுக்கு சூப்பராக வந்து அமையும். அப்புறம் இந்த நாளில் நீங்கள் உங்களோட சக்திக்கேற்ப தங்க நகைகள் வாங்கலாம். தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுது. இந்த நாளில் இதை வாங்கினீங்கன்னா ரொம்ப புனிதமாக கருதப்படுது. ஸோ அதனால் இந்த நாளில் தங்கம் நிறைய வாங்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க வாங்குங்க. அப்புறம் இந்த நாளில் நீங்கள் தங்கம்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க வெத்தலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி கூட வாங்குங்க. அப்புறம் இந்த நாளில் தங்கம் வாங்கிறது மட்டும் கிடையாது, புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற புதிய தொழில் முயற்சியில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட்டுமான பணிகள் கூட இந்த நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது. அதனால் இந்த நாளில் நீங்கள் புதிய தொழிலெலாம் தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் மற்ற சடங்குகள் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கங்கையில் புனித நீராடுறது, புனித நெருப்பில் பார்லியை சமர்ப்பிக்கிறது, இந்த நாளில் நன்கொடை செய்கிறது, பிரசாதம் வழங்குறது, இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த எந்த விஷயங்கள் வேணாலும் இந்த நாளில் வந்து பண்ணலாம். இந்த நாளில் இதெல்லாம் எதுவுமே பண்ணலனாலும் தியானம் மற்றும் புனித மந்திரங்களை உங்களுக்கு தெரிஞ்சதை உச்சரிப்பது எதிர்காலத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தும். அதனால் இந்த நாளில் அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணலாம். பகவான் விஷ்ணுருடைய பக்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்யுங்க. அவ்வாறு அவருக்கு செய்தீங்கன்னா நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவீங்க என்று சொல்லப்படுது. இந்த ஒரு அக்ஷய திருதிக்கு இவ்வளோ சடங்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு இருக்குங்க. இன்னும் நிறையவே கூட இருக்குங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னால் வீடியோ வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த 10 நிமிஷம் நீங்கள் பார்த்ததே கொஞ்சம் பெரிய விஷயந்தான். ஸோ இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோ. ஸோ கிடச்சதுக்கேற்ப அக்ஷய திருதியில் பயன்பெறுங்க. நீங்கள் அக்ஷய திருதியில் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த அக்ஷய திருதியுடைய சிறப்பையும் இந்த அக்ஷய திருதியுடைய சடங்குகளையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் அக்ஷய திருதியில் நலன் பெற 12 ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானத்தை பற்றி சொல்கிறேன்.
அது என்னதானோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.